ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகல் வேளையிலும் ராஜா நம்மோடு உறவாடுவாராக. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து முழங்கால் படிட்டு நம்ம செபிக்கலாம். உம்மசனோ தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உடைய வார்த்தைங்கிற மன்னாவை உடைய பிள்ளைகளுக்கு போஷிக்க கொடுக்கும்போது அது தேனிலும் தேனிலும் மதுரமுள்ளதாயிருப்பதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, பலிபிடத்தின் மேல் உடைய பிள்ளைகளை பலிபிடத்தின் அக்கினிக்குழாய் அடிமையும் புதைக்கிறேன். மகிமைப்படுவது நீராய் மாத்திரம் இருங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஒரு வசனத்தை கூட நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 122வது அதிகாரம் அதோடைய 1வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது அது சந்தோஷமா இருந்துச்சாம். ஆலயத்துக்கு போறதுக்கு ஒரு ஆள் சொன்ன உடனே அப்படின்னா அவர் அது வரைக்கும் ஆலயத்துக்கு போனாரா போகலையாங்கிறது கூட சரியா தெரியல நமக்கு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை காதில் விழுந்த உடனே மிகுந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன நமக்கு எப்படி இருக்குது? ஆலயத்துக்கு போனா முதல் வர கஷ்டப்பே ஆலயத்துக்கு போகிறது தான். முதல்ல நமக்கு வர கஷ்டம் அது ஆலயத்துக்கு போனா பெரிய கஷ்டம். ஏன் ஏன் பாஸ்டர் சீக்கிரம் போவாட்டு திட்டுறாரு, பாஸ்டர் ஏதாவது சொன்னால் நம்ம கஷ்டமாக இருக்குது, அதனால ஆலயத்துக்கு போகிறது போகாமல் இருக்கலாம். இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு தான் பத்திரிக்கை வந்திருக்குது, ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். இல்லைன்னா நமக்கு இப்போ தான் ஒரு ஏதோ ஒரு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆலயத்தை எவ்வளோலாம் நம்ம பின்னாடி தள்ளலாமோ அவ்வளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஐடியா போடுறோம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்குள்ள போகணுன்னு சொன்ன உடனே யாரோ ஒரு ஆள் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அவனுக்கு முதல்ல வந்தது ஒரு பெரிய சந்தோஷமாங்க, பெரிய சந்தோஷம். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் சந்தோஷப்பட்டேங்க. நான் சந்தோஷப்பட்டேன். ஆலயத்துக்குள்ள அப்போ ஏதோ ஒன்று இருக்குங்கிறத தாவீது கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத தாவீதுக்கு தெரிஞ்சிருக்க. தாவீதுடைய வாழ்க்கையில ஏதோ 2-3 காரியத்தை இழந்திருக்கிறாரு. அவர் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருந்தா கூட அவன் வாழ்க்கையில ஆலயத்துக்குள்ள வராம இருந்ததுனால ஏதோ சில காரியங்கள் தடைபட்டு போயிருந்ததை அவன் அனுபவிச்சுக்கிறதுனால இப்போ ஆலயத்துக்குள்ள போனா அது எனக்கு கிடைக்குங்கிற அந்த முழு நம்பிக்கையோட அவர் சொல்றாரு. அவங்க சொன்ன உடனே நான் ஒரு பெரிய சந்தோஷப்படுறப்பா, மனமகிழ்ச்சியா இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த ஆலயத்துக்குள்ள வந்ததுனால அவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படி சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கும்? தாவீதுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாதா? தாவீதுக்கு ஆண்டவர் யாருங்கிறது தெரியாதா? தாவீதை ஆண்டவர் எப்படி நடத்தினாருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவன் சில காரியத்தை இழந்திருக்கத திரும்ப ஆண்டவர் அதே அதிகாரத்தில் அவனுக்கு கொடுக்கிறார். நம்பர் 1 பார்க்குறீங்களா? ஸ்தோத்திரம்.
அவனுடைய வாழ்க்கையில ஆலயத்துக்குள்ள வந்ததுனால சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நம்பர் 1 என்னவா? சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நம்பர் 2, சுகத்தை ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிடுகிறார். சுகத்தை கட்டளையிடுகிறார். நம்பர் 3, நன்மையை உண்டாக்குறார். என்ன பண்றாரு? நன்மை உண்டாக்குறார். எல்லாமே அந்த அதிகாரத்தில் தான் இருக்குது, எல்லாம் வேற எங்கேயும் இல்லை. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிறைய பேசுவாரோ பாஸ்டர் அப்படின்னு நினைக்காத, சரியா? இப்போ சொல்லுங்க, அவரு எதை இழந்திருக்கிறாரு? ஆலயத்துக்கு வராததுனால. அடுத்தது சுகத்தை இழந்திருக்கு. அடுத்தது அப்போ ஆலயத்துக்கு எதுக்கு வரணும்? சமாதானத்தை வாங்குறதற்காக, சுகம் பெற்றுக் கொள்வதற்காக, நன்மை வாங்குவதற்காக ஆலயத்துக்குள்ள வரணும். இதை யார் அறிஞ்சு வச்சிருக்கிறார்? தாவீது அறிந்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட நீயும் நானும் என்ன பண்றோம்? ஆலயத்துக்கு போனா பெரிய கஷ்டமா இருக்குது, பெரிய குழப்பமா இருக்குது. ஆலயத்துக்கு போனாதான், என்கிட்ட ஒரு ஆள் கேட்டாரு, பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்தா தான் இந்த பலவீனம் மாறுமா? சர்ச்சுக்கு வந்தாதான் பலவீனம் மாறுமா? சர்ச்சுக்கு வந்தா தான் மாறன்னு இருந்தால் சர்ச்சுக்கு வந்தா தான் மாறும். ஹல்லேலூயா. சில ஆட்களை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்க. அவங்களாம் ஆலயத்தில் வாங்கி தான் சுகத்தை பெற்று போயிருக்கிறாங்க. அவங்க வேற எங்கேயும் சுகத்தை வாங்கலை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். சரி, இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் பாஸ்டர் ஆலயத்துக்கு வர சொல்றாரு அப்படி சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானமா இருக்கிறீங்களா? சமாதானமா இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில சமாதானத்தை இழந்திருக்கிறீங்க. மனைவி புருஷனால, புருஷன் மனைவியால, இல்லை பிள்ளைகளால, தாய் தகப்ப, அல்லது கடன் பிரச்சனைகளினால, வியாதியினால, அல்லது தேவைகளினால என்ன இழந்திருக்கிறோம்? நம்ம சமாதானத்தை இழந்திருக்கிறோம். சமாதானத்தை இழந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் அந்த வசந்த வாசிங்க முதல் பகுதியை போதும். உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம். உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம். நீ ஆலயத்துக்குள்ள வந்துட்டா உன் வீட்டுக்குள்ள என்ன வந்துடும்? சமாதானம் வந்துடும். நீ எங்க வந்தா சமாதானம் வரேன்னு சொல்றாரு? ஆலயத்துக்குள்ள வந்தாலே வீட்டில் சமாதானம் தானாவே வந்துருமாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரே போட்டியா இருக்குது. வீட்டில் எவ்வளோ சண்டை போட முடியுமோ. சமாதானத்துக்கு ஆப்போசிட் என்ன? சண்டை. இதெல்லாம் நம்ம வீட்டில் போட்டுட்டே இருக்கிறோம். கோயிலுக்கு வர்றது கூட, ஆலயத்துக்கு வர்றது கூட நம்ம என்ன பண்ணுறோம்? சண்டை போடுறோம். சில நேரங்களெல்லாம் பிள்ளைகளை தாயாரை அடித்து விரட்ட வேண்டியிருக்கும். ஏய் டைம் ஆயிடுச்சு போ, டைம் ஆயிடுச்சு போ, டைம் ஆயிடுச்சு போ அப்படிங்கிறோம். சண்டை போட்டு தான் அனுப்ப வேண்டியிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலலாம் நான் என்ன பற்றி தான் சொல்கிறேன், வேற ஆள் இல்லை. நாங்கள்லாம் சர்ச்சைக்கு போகும்போது சின்ன வயசுலலாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் கரெக்டாக அடித்து தான் அனுப்புவாங்க. ஏன்னா அப்படியே சீக்கிரமாக பிள்ளைகள் போகட்டும்னு சொல்லி. இன்னைக்கு அப்படி எத்தனை பேரண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னு தெரில. இருந்தால் நல்லது, இல்லாட்டலும் அதை விட நல்லது. ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்தினா அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களை அப்படி வளர்த்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 பேர் ஊழியக்காரங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்பவுமே நம்ம ஆலயத்துக்குள்ளே போயிட்டேன்னா சமாதான குறைச்சல் மாறிடுறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிற பாருங்களேன், வீட்டில் அந்த ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துருப்பீங்க, ஆலயத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. அப்போ தான் ஏதாச்சும் ஒரு சொந்தக்காரன் வருவான். ஏதாவது ஒரு சொந்தக்காரன் வந்து கொஞ்சம் தேவைக்காக அவன் நம்மகிட்ட கேட்பான். அவன் யார்? கணவருக்கு சொந்தக்காரனாக இருப்பான். இப்போ அவன் கேட்ட உடனே இவன்கிட்ட இருக்கிறது ஒரு 5000 ரூபா இருக்கும். அதை கொடுக்கலான்னு எனக்கு ஆசை வரும். ஆனால் அந்த 5000 ரூபாய்க்கு மேலே 10,000 ரூபாய் வீட்டுக்குள்ளே தேவை இருக்கும். மனைவி சொல்லுவா, இப்போ அதை கொடுத்தா நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லுவாள். இப்போ 2 பேரும் ஆலயத்துக்கு வந்திருந்தா அவன் வந்துட்டு வீடை பூட்டியிருக்குன்னு திரும்பி போயிருப்பான். வீடு பூட்டியிருக்குன்னு திரும்பி போயிருப்பான். இப்போ இவன் போன உடனே கொடுத்துருக்கவும் மாட்டாங்க. இவன் கேட்பா, ஏன் அந்த 5000 ரூபாய் இருந்தாலும் எங்கள் அண்ணன் தானே வந்தான், கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லி. இவன் சொல்லுவான், நாளைக்கு காலையில் ஃபீஸ் கட்டணுமே, இன்னும் 5000 ரூபாய் வேணுமே, இருக்க 5000 கொடுத்து நான் 10,000 எங்கே போகிறேன்னு சொல்லி இப்போ வீட்டுக்குள்ளே என்ன வந்துடும்? ஆனால் அதே தேவ ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு அவங்க திரும்ப போயிருந்தா அந்த 5000ம் சந்திக்கப்பட்டிருக்கும், சமாதானமும் வந்திருக்கும். தலைக்கு மேலே கையை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஓகே, இப்படி சமாதானம் தேவ ஆலயத்துக்குள்ளே வந்து சமாதானத்தை பெற்ற ஒரு தாயை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 சாமுவேல்
1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, அன்னாளுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லை, அவளுக்கு சமாதானம் இல்லை. பிள்ளை இல்லாதனால அவளுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அவன் புருஷன் ஒரு காலகட்டத்தில் சொல்கிறான், உனக்கு 10 குமாரர்களை பார்க்கலாம் நான் அதிகம் அல்லவா, என்ன நேசிச்சா போதாதா, நமக்கு பிள்ளை தான் வேணுமா அப்படின்லாம் சொல்லி எவ்வளவோ ஆறுதல் சொல்கிறான். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அவள் சமாதானத்தை இழந்திருக்கிறா. எதனால? அவருடைய தேவை, எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு அவ அழுது 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 அநேக நாட்களாய் நாளை கடத்திட்டா. ஒரு நாள் வந்தது, தேவாலயத்துக்குள்ள போனாலாம். எங்க போனாலாம்? தேவாலயத்துக்குள்ள போனாலாம். அந்த வசனத்தை படிங்க, அதுக்கு முன்னாடி வசனத்தை. இல்லையா? 16ல இருந்து வாசிங்க. புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அவள் போய் மனங்கசந்து, இப்ப பாருங்க, அவ எங்க போனா? ஆலயத்துக்குள்ள போனா. அதுதான் நமக்கு முக்கியம். தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்ன போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்ப இவ இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில எல்லாரும் அவளை எப்படி சொல்லிப்பாங்க? மலடி, பிள்ளை இல்லாதவா, இவெல்லாம் ஒரு ஆள், இவெல்லாம் சமுதாயத்தில் வாழ்றவளா? அப்போ இவ என்னத்தை இழந்திருப்பா? சமாதானத்தை இழந்திருப்பா, வேதனை அடைஞ்சிருப்பா. சும்மாவே நமக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 மாதம் குழந்தை இல்லைனா போதும், நம்ம 2 பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க. அதோட நம்ம அப்பா அம்மாவெல்லாம் கேட்பாங்க, என்ன சும்மா தான் இருக்கிறியா, அப்படி தான் இருக்கிறியா, இப்படி தான் இருக்கிறியா? வேதனை உண்டாக்குற வழியை நம்ம சமாதானம். கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்க அவங்கள கிளப்புவாங்க பாருங்க, அதில் இவங்க சமாதானம் கெட்டு போகும். பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு பெரிய பிரச்சனையில் அவள் சமாதானத்தை இழந்த சூழ்நிலையில் எல்லா காலகட்டங்களும் தாண்டி கடைசியாக ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தா, நான் தேவாலயத்துக்குள்ளே போவேன், தேவனோடு பேசுவேன், தேவ சமூகத்தில் நான் உட்கார்ந்துருப்பேன், என் குறைவுகளெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி ஆலயத்துக்குள்ளே போனா அங்கே அழுகையோட ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா. அழுது கொண்டு இருக்கிறது அந்த சத்தத்தை கேட்கும்போது அங்க ஆசாரியன் பார்த்து சொல்றான், இவ குடித்து வெறித்து கொண்டு கத்திட்டு இருக்கிறா போலுக்குன்னு சொல்லி இவ அவளுடைய வியாகுலத்தை, இவளுடைய கண்ணீரெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றுறா. இப்போ அவ பார்த்து சொல்றா, தகப்பனே நான் குடித்து வெறித்த ஆளு கிடையாது, நான் என் வியாகுலத்தை தகப்பன் கையில சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்ன உடனே அதே ஆசாரியன் வந்து சொல்றான், நீ சமாதானத்தோட போ. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அங்க வந்து சொன்னது யார் தெரியுமா? ஆசாரியன். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு. தலைக்கு மேல கையை தட்டி இயேசு கிறிஸ்துங்கிற அந்த பிரதான ஆசாரியன் நமக்கு ஒவ்வொரு நாளும், நமக்கு யோவான்ல சொல்றாரு, நான் உங்களுக்காக என் சமாதானத்தை வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. அவர் சமாதான பிரபுவா. அவர் யாரா? அப்படின்னா ஆலயத்துக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? சமாதானம் வரும். நடந்தது என்ன தெரியுமா? இவளுடைய வாழ்க்கையில் பின்பு, இந்த வார்த்தைக்கு பின்பு கர்ப்பம் தரித்து பிள்ளைகளை பெற்றெடுத்தாளாம். தலைக்கு மேலே கையை தட்டி ராஜாவை பார்த்து இன்னைக்கு எந்தெந்த காரியங்களில் அழுதுகிட்டு இருக்கிறியோ, எந்தெந்த காரியங்களில் விடுதலை வரலையோ, எந்தெந்த காரியங்கள் சமாதானம் இல்லையோ, தேவாலயத்தில் போய் அழுது அறிக்கைட்டு சொல்லு. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும். சமாதானத்தோட போ. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டா
அவ வாழ்க்கையில சமாதானத்தின் ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்கினார். விடுதலையும் உண்டானது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் சமாதானம் இல்லை, இன்னைக்கு ஒரு முடிவுக்குள்ள வாங்க. நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் இந்த ஆலயத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இதுவரைக்கும் இருதயத்தில் சமாதானத்தை இழந்திருந்தேன், இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட பின்பு நானும் ஒழுங்கும் கிரயமாய் தேவாலயத்துக்குள்ள போய் தேவனை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இப்போ அவளுக்கு மகிழ்ச்சி வந்திருக்குமா வந்திருக்காதாங்க? சமாதானம் இழந்து போன சமாதானம் வந்துட்டு இப்போ அவள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்திருக்குமா வந்திருக்காதா? சொல்லுங்க, வாய் தரங்க. வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்கோம். அதைத்தான் தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு, ஆனால் உள்ள ஒரு சமாதான குறைச்சல் இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. அந்த சமாதானம் எப்போ கிடைச்சது தெரியுமா? ஆலயத்துக்குள்ளே வரும்போது. ஆலயத்துக்குள்ளே வரும்போது தேவ ஆலயத்துக்கு உள்ள வந்தேன்னு சொன்னால் உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி சமாதானத்தின் ஆவியானவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உங்கள் மாவு செய்கிற தொட்டியில் எண்ணெய் மாவு குறைபடாதபடி ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக பேருக்கு கடன் கொடுப்பாய். ஆமென். இதெல்லாம் எப்போ நடக்கும்? ஆலயத்தின் சம்பூரணத்தினால, ஆலயத்தின் சமாதானத்தினால நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இழக்கிற சூழ்நிலை அவர் சொன்ன ஒரு காரியம்தான் இன்றைக்கி நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் ஆலயத்தை புறக்கணிச்சிருப்பேன்னு சொன்னால், சமாதான குறைவு உண்டாயிருக்குன்னு சொன்னால், இனி சொல்லுங்கள், ஒரு காலமும் நான் ஆலயத்தை மட்டும் புறக்கணிக்கவே மாட்டேன். ஏன்னா ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை நான் சுமந்து போகும்போது என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமாம். நம்பர் 2, அடுத்த அதே வசனத்தை 2வது பகுதி வாசிங்க. உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்போ சில நேரங்களில் வியாதிப்பட்டும் காணப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயாவா. அவருடைய ஆத்துமால ஒரு காலகட்டத்தில் ஒரு வியாதி வந்துட்டு தேவையில்லாத ஒரு காரியத்தை இச்சித்துட்டார். தேவையில்லாத ஒரு காரியத்தை இச்சித்ததுனால, பட்சேபால் மேலே கண் போனதுனால அவருடைய ஆத்துமாவில் ஒரு பெரிய வியாகுலம் வந்துட்டு, அதில் விடுதலை இல்லை, சுகம் இல்லை. நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொல்கிறாரு, எப்பா ஒரு மனுஷன்ட்ட நிறைய ஆடு இருந்துச்சு, ஆனால் அந்த ஆட்டெல்லாம் அவன் என்ன பண்ணலை, அதை அடிக்க மனதில்லாமல் ஒருத்தன் செல்லமாக வளர்த்த மடியிலே படுத்திருந்த அந்த ஆட்டை பிடிச்சு அவன் என்ன பண்ணிட்டானோ அடித்து அதை சமையல் பண்ணிட்டா அப்படி சொன்ன உடனே தாவீது வேகமாக சொல்கிறாரு, அந்த மனுஷன் கொலைக்கு பாதகன்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அந்த மனுஷன் நீர்தான் அப்படி சொல்கிறாரு. சொன்ன உடனே தாவீதுக்குள்ள ஒரே குழப்பம், ஒரே ஒரு பயம். அவனுடைய ஆத்மாவில் ஒரு பெரிய வியாகுலம் உண்டானது. நடந்தது என்ன தெரியுமா? அவனுடைய அந்த பட்சேபால் கர்ப்பம் தரிச்சு ஒரு பிள்ளை பெத்தெடுக்கிறா. அந்த பிள்ளை சாவுக்கு ஏதுவாக இருக்கிறது. இப்போ அவனுடைய ஆத்மா எப்படி இருக்கும்? துக்கமாக இருந்திருக்குமா, சந்தோஷமாக இருந்திருக்குமா? ஆம். இப்போ பாருங்க, தேவ ஆலயத்துக்குள்ள சரியா நம்ம போயிட்டோன்னா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாகுலங்கள் எல்லா பாடுகளும் மாறி சுகம் உண்டாயிரும். ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாமா? கர்த்தர் நல்லவர். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் 13 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆலயத்தில் ஏன்னா ஆலயத்தில் தான் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு பார்த்துருக்கிறீங்க. ஒரு ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியுடைய ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவர் எவ்வளவும் நிமிர முடியாத கூனியாயிருந்தால், இயேசு அவளை கண்டு எங்க அழைக்கிறாரு? அவர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்துக்குள்ள. அவர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்துக்குள்ள. இப்ப அவளை எங்க கூப்பிடுறாரு? ஆலயத்துக்குள்ள. இன்னைக்கு உங்களுக்கு அநேகருடைய சரீரங்களில் சுகம் ஆலயத்துக்குள்ள வந்து வாங்கிட்டு போறீங்க. ஆமென் சொல்லுங்க.
ஆமாம். ஆனால் அநேக பேர் என்ன பண்ணுறீங்க, சுகத்தை வாங்கிட்டு ஓடிடுறோம். சரியா? ஆமாம், ஸ்தோத்திரம். வாசிங்க இப்போ. ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து என்று சொல்லி கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தலைக்கு மேல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க தேவாலயத்துக்குள்ள வந்தா உன் காரியங்கள் எதெல்லாம் நிமிர முடியாம இருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நிமிர்த்துவார். உன் தலையை உன் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் உயர்த்துகிறவர். எத்தனை பேருக்கு புரியுது? தலைக்கு மேல. நிறைய பேர் பலவீனம் 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 இருக்கிறியே. ஏன் உன் பலவீனம் மாறல தெரியுமா? நீ சரியா தேவ ஆலயத்தை கனப்படுத்தலை, தேவ ஆராதனையில நீ உன்னை சரியா ஈடுபடுத்தி கொள்ளல. அதனால தான் பலவீனம். டைம் கீப் அப் பண்றது கிடையாது, நேரத்தை சரியா கொடுக்கறது கிடையாது, ஆராதனைக்கு ஒழுங்கா வர்றது கிடையாது. அது முன்னம, அது இப்போ, அப்பெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எரிஞ்சிட்டே இருக்கணும் அனல். ஒவ்வொரு நாளும் அக்கின் நமக்குள்ள மூண்டுகிட்டே இருக்கணும். நேற்று நான் நல்ல பிரசன்ஸ்ல இருந்தேன், இன்னைக்கு அதே பிரசன்ஸை வச்சு நான் பேசுவேன்னா பேச முடியாது. ஹல்லேலூயா. இந்த 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 சகோதரி 18 வருஷமா பலவீனப்பட்டிருக்கிறா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. தாவீதுடைய வாழ்க்கையில அவர் இருதயத்தில் அநேக நேரங்கள்ல ஒரு சுகவீனம் போன்றதான காரியங்கள் இருந்தது. ஆனா அதே மையப்படுத்தி இங்க அந்த ஆலயத்துக்குள்ள ஒரு ஸ்திரீ உள்ள பார்க்கிறார் ஆண்டவர். அவ 18 வருஷமா குறிஞ்சியே இருக்கிறா. அவளால் எவ்வளவேன்னு நிமிர முடியலையா? எவ்வளவுன்னா கடுகளவு கூட இப்படி நிமிர முடியல போலக்கு. நம்ம தலையா திருப்பி பார்ப்போம், அதால நிமிர்ந்து அப்படி கூட பார்க்க முடியல போலக்கு. அப்படிதான் எழுதியிருக்காங்க. எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியா இருந்தாளா? எத்தனை வருஷம்? 18 வருஷம். யார் கட்டி வைத்திருந்தா அந்த வியாதியை? சாத்தான் இவளை கட்டி வைத்திருந்தான். இன்றைக்கு அநேக பேர் ஆலயத்துக்குள்ள போக முடியாதபடி சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கிறா. சாத்தான் பல குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிறா. எவ்வளவேனும் எவ்வளவேனும் நீங்க ஆலயத்துக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறல அவன் குறியா இருக்கிறாங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ள வியாதி மாறிடும் இல்லையா, பலவீனம் மாறிடும் இல்லையா. இதை பலவீனம் பலவீனம் பலவீனங்கிறத அவன் காரணம் காட்டி உங்களை என்ன பண்ணுவான், சபைக்குள்ளே வர விடவே மாட்டா. ஆனால் நீங்கள் முழு விசுவாசத்தோட இந்த 18 வருஷமாக வியாதியாக இருந்த அந்த தாயார் கண்டிப்பாக எங்கே இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த தேவாலயத்து சர்க்கிளுக்குள்ள தேவன் கண்ணில் படுற மாதிரி தான் இருந்திருக்கணும். அதனால தானே அவர் கூப்பிட்டுருப்பார். புரியுதா உங்களுக்கு? அவர் கண்ணில் பட்டிருக்கணும் அந்த தாய். அந்த அந்த வசனத்தை நல்லா பாருங்க. அவளை தம்மிடமாய் வாசிமா. ஆமா, இயேசு அவளை ஸ்திரியே போதும். அப்போ அவர் பார்க்குற தூரத்தில் ஒன்றில் ஆலயத்துக்குள்ளே இருந்திருக்கணும், இல்லை ஆலயத்து பக்கத்தில் வெளியே வாசலில் அலங்கார வாசலில் அந்த முடவன் சப்பானி எப்படி இருந்தானோ நம்ம அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க பார்வையில் தான் இருந்திருக்கணும். மொத்தத்தில் அவங்க ஆலயம் அந்த வளாகத்துக்குள்ளே தான் இருந்திருக்கணும். சரியா? அப்போ ஆலயத்துக்குள்ளே இருந்துட்டாலே தேவனுடைய பார்வை நம்ம மேலே விழுந்துடும். தேவனுடைய பார்வை நம்ம மேலே விழுந்துடும். நம்ம மேலே விழுந்துட்டா நம்முடைய சப்பானி நிலைமை, நம்முடைய நிமிர முடியாத நிலைமை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றிடுவார். இதை தான் நீங்கள் அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் பார்க்குறீங்க. அங்கே 40 வயசுக்கு மேற்பட்ட அந்த ஒரு வாலிபன் பிறவி சப்பானியாக இருக்கிறா. அவனை பேதுரு யோவானும் அலங்கார வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவனை இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு சொல்லும்போது அவன் குதித்து எழுந்து நடந்தானா. எப்போ? ஆலயத்தில். இது இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஆலயத்துக்குள்ளே போனால் என் வியாதி மாறும், ஆலயத்துக்குள்ளே போனால் என் இருதயத்தின் காயம் ஆறும், ஆலயத்துக்குள்ளே போனால் என் வியாதி நீங்கி நான் பிழைப்பேன். இப்படிங்கிற முழு நிச்சயத்தோட நீ ஆலயத்துக்குள்ளே வருவானா உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். தலைக்கு மேலே கையை தட்டி ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. இப்போ தெரியுதா ஆலயத்துக்குள்ளே ஏன் வரணும்னு சொல்லி? ஆலயத்துக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சு? சமாதானம் வந்துட்டு, சுகம் வந்துட்டு. இப்போ என்ன வரணும் நமக்கு? அடுத்தது
நன்மை வரணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்குது, ஆனால் நன்மையினால உன் வாயை திருப்தி ஆக்குவேன், கழுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயதாகும் மொழி சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனால் நன்மையினால நம்மளுடைய வாய் திருப்தி ஆகுதா? இன்னும் பத்தலை, இன்னும் பத்தலை, இன்னும் பத்தலை அப்படின்னு தான் சொல்லுது. ஏன் தெரியுமா? சரியா இன்னும் அவருடைய ஆலயத்தில் இருக்கிற காரியத்தை நம்ம அனுபவிக்கல. வாசிக்கிறீங்களா? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம், அதுக்கு முன்னாடி அதே 122:9 வாசித்துருங்க. மல்கியா வாஸ்தா. ஓகே. இந்த ஆலயத்தின் நிமித்தம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? நன்மை உண்டாக தேடுவேன். அல்லேலூயா. அப்ப நன்மை எப்படி வரும் ஆலயத்தில் அப்படின்னு சொல்லி இப்ப வாசிங்க. மல்கியா 3:10 வாசிங்க. மல்கியா 3:10. என் ஆலயத்தில், ஹலோ நல்லா கவனமா கேளுங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா அந்த புக்கை? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் கடைசி புக்கு இது, சரிங்களா? என் ஆலயத்தில் என்ன உண்டு? ஆகாரம் உண்டு. நன்மையால் உன் வாயை திருப்தியாக்க என்னால முடியும். அது எங்க? என் ஆலயத்தில். என் ஆலயத்தில் வாசிங்க. இருக்கும்படி நீங்க என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் எங்க கொண்டு வரணும்? ஆலயத்துக்கு பண்டக சாலையாகிய ஆலயத்துக்கு கொண்டு வரணும். எதெல்லாம்? தசமபாகம், நீ பாடுகிற பாட்டு, ஜெபிக்கிற ஜெபம், நீ வாசிக்கிற வேத வாசிப்பு, எல்லாத்துலயும் கர்த்தருக்கு கொடுக்கறதுலயும் கர்த்தருக்கு. ஆமேனா? நீ வாரம் 6 நாளும் வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்க, 7வது நாள் ஆண்டவரோடு வந்து ஆராதி, ஆலயத்துக்குள்ளே வந்து ஆராதி, அதை தசமபாகமாக கொடு. ஆராதனை அன்னைக்கு ஆண்டவருக்கு தசமபாக போட்டோம். என் வேத வாசிப்பு, என் சங்கீத பகுதி ஒன்று தேவனுக்கு தசமபாகமாய் கொடுக்குற. அப்படி கொடுக்குறோமா நம்ம? வாசிங்க. அப்பொழுது நான் பாருங்க, வானத்தின் பலகணிகளை துறந்து இடம் கொள்ளாத மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி, தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, ஆலயத்தில் வந்துட்டா இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். எதுக்கு அவர் ஆலயத்துக்கு போகும்போது சந்தோஷமா இருந்துன்னு சொல்றாரு? சமாதானம் கிடைக்குது, சுகம் கிடைக்குது, ஆசீர்வாதம் எது வரைக்கும் வருது? வைக்கிறதுக்கு இடம் கொள்ளாத மட்டும் ஆசீர்வாதமா. ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இப்ப தெரியுதா ஆலயத்துக்குள்ள எதுக்கு வர சொல்றாங்கன்னு சொல்லி? ஆலயத்துக்குள்ள எதுக்கு வரணும்? நீ இழந்து போன சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்காக. ஆலயத்துக்குள்ள எதுக்கு வரணும்? வியாதி நீங்கி பிழைக்கிறதற்காக. ஆலயத்துக்குள்ள எதுக்கு வரணும்? நீ உனக்கு நன்மை உண்டாக்கத்தக்கதாக. அவருடைய ஆலயத்திலிருந்து என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி அவர் வானத்தின் பலகணிகளை திறப்பாரா. நீ ஆலயத்துக்குள்ள வந்துட்டா வானம் அடைக்கப்படாது, வானம் திறக்கப்படும். வானம் திறக்கப்படும். உனக்கு பஞ்ச காலம் கிடையாது. உனக்கு நன்மையின் காலம், உனக்கு ரெட்டிப்பின் அபிஷேகத்தின் காலம், உனக்கு ரெட்டிப்பான ஆவியின் காலம். தலைக்கு மேல கையை தட்டி வானம் திறக்கப்பட்டா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்புறியா? வாசிக்கிறியா? சங்கீதம் 132 13 18 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 132 13 18 வரைக்கும். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, கர்த்தர் ஆலயத்தை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசலமாகும்படிக்கும், இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியினால் எங்கே வாசம் பண்ணுவார்? எங்கே வாசம் பண்ணுவார்? ஆலயத்தில் வாசம் பண்ணுவார். ஆசீர்வதிக்கிற இடத்தை அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டினியூஸா வாசி, வேகமா பாருங்க. எங்க இருந்து ஆசீர்வதிக்கிறாரு? ஆலயத்திலிருந்து ஆசீர்வதி. அதன் ஆகாரத்தை நான் முதல்ல வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர், இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணி இங்கே இருந்த அந்த ஆகாரத்தை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்.
அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன். கம்பீரிப்பார்கள். இதெல்லாம் ஆலயத்துக்குள்ள. நல்ல கவனமா கேளுங்க. எந்த தாவீதுடைய வாழ்க்கையில ஆலயத்துக்குள்ள போகும்போது மன மகிழ்ச்சி உண்டாயிற்று சொன்னானோ, அதே தாவீதுடைய வாழ்க்கையில திரும்ப சொல்றாரு பாருங்க, அவனுக்கு நான் ஒரு கொம்பை முளைக்க பண்ணி நான் அபிஷேகம் பண்ணிவித்தனுடைய ஆயத்தப்படுத்தி அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். தலைக்கு மேல கையை தட்டி ஆலயத்துக்குள்ள வந்தா ஒரு கிரீடா, ஒரு நன்மை, ஒரு பெரிய அபிஷேகத்தின் நிறைவு. புரியுதா? எதனால சபைக்குள்ள வர்றதுக்கு அவர் சந்தோஷப்பட்டிருக்காரு? பவுல் சொல்லும்போது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதனால் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நன்மையான ஈவுகளை காணணும்னு சொன்னா ஆலயத்துக்குள்ள வரணுங்க. ஆலயத்துக்குள்ள வரணுங்க. தாவீது இதை அறிஞ்சிருந்தாருங்க. தாவீது இதை தெரிஞ்சு வச்சிருந்தாருங்க. தேவனோடு இருக்கிற அந்த அன்பு, அந்த உறவு ஆலயத்துக்குள்ள போகும்போது இன்னும் பெருகும். நான் இழந்து போன சமாதானம் அவரால் கிடைக்கும். நான் இருதயத்தில் பட்ட பலவீனம், சுலபகவீனம் அவரால் மாற்ற முடியும். எனக்கு ஆசீர்வாதத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் அவரால் மாற்ற முடியும்னு சொல்லி சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி அவரால் ஆயத்தப்படுத்தி அவனுக்காக ஒரு கிரீடத்தை அவன் மேலே வைத்தாராம். தலைக்கு மேலே தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவரை பார்த்து, என் வாழ்க்கையில இது நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில இது நடக்கட்டப்பா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஆலயத்துக்குள்ள வந்தா சரியா? என்னெல்லாம் நடக்குமா? ஆலயத்துக்குள்ள வந்தா சமாதானம், 2வது சுகம், 3வது நன்மை. இந்த 3 காரியமும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படி சொல்கிறவங்க அப்படியே எழுந்து நில்லுங்க. நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.